Welcome. This videos we going to see by mistake. தவறுதலா அறியாம நம்மளை எதிர்பார்க்காம தப்பா நடந்த ஒரு செயலை எப்படி ஆங்கிலத்துல சொல்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் மறக்காம பதிவு போடுங்க. அதே மாதிரி லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம். பை மிஸ்டேக், தெரியாம தவறுதலா தெரியாம பண்ணிட்டோம்பா, தப்பா உனக்கு அனுப்பிச்சு விட்டோம்பா, தப்பா நினைச்சுக்காம பண்ணுப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான வாக்கியங்களை எப்படி அமைக்கிறது, பை பை மிஸ்டேக் யூஸ் பண்ணி எப்படி பண்றது அப்படிங்கிறதான். ஸோ இதுக்கான ஸ்ட்ரக்சர் நம்ம நார்மலா யூஸ் பண்ற சென்டென்ஸே தான். அதனுடைய கடைசியில பை மிஸ்டேக்கை ஆட் பண்ணிக்க போறோம், அவ்வளவுதான். இது சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான். ஐ சென்ட் த மெசேஜ், ஐ சா த மூவி, ஐ வாட்ச், ஐ ரீட் த புக். இந்த மாதிரியான ஒரு சிம்பிள் சென்டென்ஸ்லேயே தான் கடைசியில் நம்ம என்ன பண்றோம், பை மிஸ்டேக் மட்டும் போடுறேன். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஐ சென்ட் த மெசேஜ், ஐ சென்ட் த மெசேஜ். நான் ஒரு மெசேஜை அனுப்பிட்டேன் அல்லது அனுப்பிட்டேன். இல்லை பை மிஸ்டேக் கடைசி பிளேஸ் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பாருங்களேன். நான் மெசேஜை தப்பா அனுப்பிட்டேன்ப்பா, அதாவது உனக்கு அனுப்பணுன்றதுனா வேற யாருக்கும் அனுப்புறத உனக்கு அனுப்பிட்டேங்கிற மீனிங்ல தவறுதலா அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மீனிங். ஐ சென்ட் த மெசேஜ் பை மிஸ்டேக். ஸோ இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? இப்போ சிம்பிளா ரெகுலரா யூஸ் பண்றது எப்படிங்கிறத பார்ப்போமே. நான் எப்பயும் போல தவறவே பட்டன் அழுத்திடுறேன்ப்பா. ஐ ஆல்வேஸ் பிரஸ் த ராங் பட்டன். ஐ ஆல்வேஸ் பிரஸ் த ராங் பட்டன். நான் எப்பயுமே தவறான பட்டனை தான் அழுத்துறேன். பை மிஸ்டேக், தவறுதலா தெரியாம நான் எப்பயுமே என்ன பண்றேன், தப்பான பட்டனை தான் அமுத்திடுறேன். நம்ம சொல்லுவோம் இல்லையா, முப்பத்தாலும் தெரியாம கையை கால் அட்டன் பண்றதுக்கு டெலிட் பண்றோம், ரிஜெக்ட் பண்றக்கா பட்டன் அமுத்திடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான இது. ஐ ஆல்வேஸ் சூஸ், இந்த ப்ரெஸ்ஸை பற்றி சூஸ் கொடுப்போம். ஐ ஆல்வேஸ் சூஸ் த ராங் ஆப்ஷன் பை மிஸ்டேக். நான் எப்பயுமே தவறா ஆப்ஷன்ஸை தான் சூஸ் பண்றேன் தெரியாமலே. நான் பாஸ்ட் டென்ஸ்ல சொல்றேன். He delete the file by mistake. தெரியாம அந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன். நான் தெரியாம அந்த ஃபைலை டெலிட் பண்ணிட்டேன். ஃபோன்லயோ ஒரு இதுலயோ கம்ப்யூட்டர்லயோ நான் ஒரு ஃபைலை தெரியாம நீக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுது. He or I delete the file by mistake. இதே ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றேன். I will call you again. I will call you again. I will explain you. I will explain it. I will explain again if you not listen by mistake. தவறுதலா நீங்க கவனிக்காம இருந்தீங்கன்னா நான் இன்னொருக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐ வில் கால் ஆர் ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ அகெயின். ஸோ நான் இப்போ இதை எப்படி நம்ம ரெகுலர் டெய்லி லைஃப்ல எப்படி யூஸ் பண்ணுவோம். நான் மறுபடியும் கூட உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன்ப்பா, நான் மறுபடியும் கூட அழைக்கிறேன், உன்னை கால் பண்றேன், உனக்கு கால் பண்றேன், தெரியாம கால் கட் ஆயிடுச்சுனா அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இதுக்கு இப்படி இதையே சேஞ்ச் பண்ண பாருங்க. ஐ வில் கால் யூ அகெயின். I will call you again if I cut the call by mistake. If I cut the call by mistake. சரி, இது கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றோம். நம்ம ஜெர்மன் ஃபார்ம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இதுக்கு அந்த கீ டெலிட் த ஃபைல்ஸ் அது இருக்கு இல்லையா, அந்த எக்ஸாம்பிள்ஸை நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கண்டினியூஸ் டென்ஸ்ல சொல்றேன். I am sending the wrong photo by mistake. I am showing the wrong information, wrong line sentence by mistake. I show the wrong sentence by mistake. நான் உங்களுக்கு தவறான ஒரு தகவலை காமிச்சிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது ஐ எம் சென்டிங் த ராங் போட்டோ பை மிஸ்டேக். நான் உங்களுக்கு தவறான போட்டோவை அனுப்பிட்டு இருக்கேன். ஐ எம் சென்டிங், அனுப்பிட்டு இருக்கேன். ஐ வாஸ் டைப்பிங் யுவர் நேம் பை நம்பர் பை மிஸ்டேக். நான் உங்க நம்பர் தெரியாம போட்டுட்டேன் சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ வாஸ் டைப்பிங் யுவர் நம்பர் பை மிஸ்டேக். நான் உங்களுக்கு தெரியாம உங்க நம்பரை போட்டுட்டேன், தவறா உங்க நம்பரை அழுத்திட்டேன். He will be doing it by mistake. அவன் தப்பா தான் பண்ணுவான், தெரியாம தான் பண்ணுவான். ஸோ அவங்கள கோவப்படாத. Don't shout at him. He will be doing it by mistake. அவன் அதை தப்பா தான் பண்ணுவான், அவங்களால கோவப்படாது. ஸோ don't shout at him. சோவும் போட்டுக்கலாம், அல்லது don't shout at him ப்ளசண்டா சோவும் பீஸ்ஃபுல்லா. சரி, இதுக்கு அடுத்த சென்டென்ஸ் பார்ப்போமே. ஐ ஹவ் சென்ட் த ராங் மெயில் பை மிஸ்டேக். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, ஐ எம்
சென்டிங் த ராங் ஃபோட்டோ பை மிஸ்டேக். இப்போ அதே தான் நான் மீண்டும் சொல்கிறேன். ஐ ஹாவ் சென்ட் த ராங் ஃபோட்டோ பை மிஸ்டேக். நான் உங்களுக்கு தவறுதலாக அனுப்பிட்டேன் இப்போ தான் அனுப்பியிருக்கேன். அதனால உடனே ஃபோன் பண்ணி சொல்கிறேன். ஐ ஹாவ் சென்ட் த ராங் மெயில் ஆர் ராங் ஃபோட்டோ பை மிஸ்டேக். She had locked the door by mistake. அந்த குழந்தை, என் குழந்தை தவறுதலா கதவை பூட்டிட்டா, அவளே தெரியாம பூட்டிட்டா, கதவை பூட்டிட்டா, எப்படி ஓப்பன் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கும்போது சொல்லும். She had locked the door by mistake. By tomorrow he will have deleted it by mistake. நாளைக்கு இப்படியும் அவன் தெரியாமலே அழைச்சிருவான் பாருங்க. அவனை நம்பி விடாத, அவன் நாளைக்கு இப்படியும் யூஸ் பண்ணுவான், தெரியாம அழைச்சிருவான். ஸோ அவங்க நம்பியெல்லாம் விட்டு வச்சிருக்காரு, நீயும் ஒரு காப்பியை எடுத்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுது. பை டுமாரோ ஹி வில் ஹாவ் டெலிட்டட் இட் பை மிஸ்டேக். ஸோ இது சென்டென்ஸோட டைப்ஸ். இப்போ நான் இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த காம்பவுண்ட் சென்டென்ஸா நான் மாத்துறேன். எப்படி? ஐ சென்ட் த ராங் ஃபோட்டோ பை மிஸ்டேக். I sent the wrong photo by mistake. நான் உங்களுக்கு தவறுதலாக ஒரு ஃபோட்டோவை அனுப்பிட்டேன். ஸோ ஐ சென்ட் த கரெக்ட் ஒன் லேட்டர். அதனால சரியானதாக கொஞ்சம் நேரம் கழிச்சு அனுப்பி வைக்கிறேன், மறுபடியும் அனுப்பி வைக்கிறேன். கரெக்டான ஃபைலில் அது கரெக்டான ஃபோட்டோவை நான் மறுபடியும் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். ஸோ ஐ சென்ட் த கரெக்ட் ஒன் லேட்டர். அப்படியே கண்டினியூவாக நம்ம அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம், அந்த சென்டென்ஸை அப்படியே டெவலப் பண்ணிக்கலாம். ஐ apologized because I had shouted him by mistake. நான் அவன்கிட்ட தெரியாம கத்திட்டேன், அதனால மன்னிப்பு கேட்டேன். ஸோ இதை நம்ம ரியல் லைஃப்ல இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரியல் லைஃப்ல இதெல்லாம் நம்ம சொல்ல போறோம். ஐ சென்ட் அப்படிங்கிறத நான் இன்னும் கொஞ்சம் ஜெனியூனா சொல்றதுக்கு, ஐ ஃபார்வேர்ட் த ராங் ரிப்போர்ட் பை மிஸ்டேக். நான் ஒரு தவறான தவறான ரிப்போர்ட் தெரியாம அனுப்பிட்டேன். பையன் வீட்டில் சொல்லுவேன், பையன்கிட்ட வீட்லேயும் நான் சொல்றேன். ஐ ப்ரோக் த கிளாஸ் பை மிஸ்டேக். தெரியாம கண்ணாடி பாட்டில உடச்சிட்டேன், தெரியாம அந்த டம்ளால உடச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்கு. இதே யாரோட பொருளையும் தவறாக எடுத்துக்கிறேன். ஐ டுக் யுவர் பென் பை மிஸ்டேக். I took your pen by mistake. I took your phone by mistake. நான் உங்க போனை தவறுதலா எடுத்துட்டேன், சாரி don't mistake me. I took your phone by mistake. ஸோ இந்த மாதிரி நம்ம பை மிஸ்டேக்கை நம்ம என்ன பண்ணலாம், நிறைய யூஸ் பண்ணலாம். சரி, இந்த பை மிஸ்டேக்கை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொல்றேன். உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பதிவில் இந்த பை மிஸ்டேக்கினுடைய இன்னொரு எக்ஸ்டெண்ட் பார்ட்டை நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்பயுமே டைம் இருக்கு. ஸோ இந்த பதிவிலேயே நம்ம கண்டினியூவாக அந்த பை மிஸ்டேக்கை இன்னும் கூட எப்படி தெளிவாக பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த பை மிஸ்டேக்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், அது ஒர்க்காக ரீகால் பண்ணிடலாமே. ஐ கால்ட் ஹிம் பை மிஸ்டேக். நான் அவனை தெரியாம கூப்பிட்டேன், அவனை தெரியாம அல்லது வேற யாரையோ கூப்பிடுறதுக்கு பதில் அவனை கூப்பிட்டேன். ஐ டெலிட் த ஃபைல் பை மிஸ்டேக். நான் அந்த ஃபைலை தெரியாம டெலிட் பண்ணிட்டேன். She took my phone by mistake. அவன் என் போனை தெரியாம எடுத்துட்டான். They entered the wrong room by mistake. அவங்க தெரியாம தவறான ரூமுக்குள்ள போயிட்டாங்க, நுழைஞ்சிட்டாங்க. We sent the wrong photo by mistake. நாங்க தெரியாம ஒரு தவறான பார்சலை அனுப்பிட்டோம். அதாவது இங்க பார்சல் தவறில்லை, தவறான நம்பருக்கு அனுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு. இதுலயே நான் இப்ப அண்டெல்லாம் யூஸ் பண்றேன். அண்ட் யூஸ் பண்ணும்போது பாருங்க, ஐ கால்டு ஹர் பை மிஸ்டேக் அண்ட் ஷீ காட் ஆங்கிரி. நான் தெரியாம அவளை கூப்பிட்டேன், தவறுதலா கூப்பிட்டேன், அதுக்கு டென்ஷன் ஆயிட்டா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. கூப்பிட்டதும் அவ டென்ஷன் ஆயிட்டா. பை மிஸ்டேக் அண்ட் ஷீ காட் ஆங்கிரி. ஐ சென்ட் த ராங் போட்டோ பை மிஸ்டேக் பட் ஹீ டிடன்ட் மைண்ட் இட். நான் தெரியாம ஒரு தப்பான போட்டோ அனுப்பிட்டேன், ஆனா அதுக்கு கவலைப்படவே இல்லை. பட் ஹீ டிடன்ட் மைண்ட் இட்.
நான் தெரியாம உங்க போனை எடுத்துட்டேன். ஐ டுக் யுவர் போன் பை மிஸ்டேக், ஸோ ஐ வில் ரிட்டர்ன் இட் நவ். நான் தெரியாம உங்க போன் எடுத்துட்டேன், இப்பயே திருப்பி தந்துடுறேன். ஒரு ஃபோன் பண்ணிட்டு திருப்பி தந்துடுறேன் அல்லது உடனே தந்துடுறேன். She broke the bottle by mistake. Therefore, her mom forgave her. She broke the bottle by mistake. அவ பாட்டில தெரியாம தவறுதலா உடைச்சிட்டா. உங்க அம்மா மன்னிச்சிட்டாங்க. உங்க அம்மா மன்னிச்சிட்டாங்க. சரி, இன்னுமே இது கொஞ்சம் இப்ப கொஞ்சம் அழுத்தமா சொல்லு. தெரியாம உடைச்சிருந்தாலுமே கூட அவங்க அம்மா மன்னிச்சிட்டாங்க. தெரியாம உடைச்சிருந்தாலுமே கூட, தெரியாமலே உடைஞ்சிருந்தாலுமே கூட அவங்க அம்மா மன்னிச்சிட்டாங்க. ஈவன் தோ என்ன பண்றேன், ஈவன் தோ தேர்ஃபோர் எடுத்துட்டு ஈவன் தோல இருந்து சென்டென்ஸை ஸ்டார்ட் பண்றேன். ஈவன் தோவை நம்ம எங்க பிளேஸ் பண்றோம்ன்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேக்டுக்காக இது பண்றோமா ரிசல்ட்டுக்காக பண்றோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஃபேக்ட்ல போடுறேன். ஈவன் தோ ஷி ப்ரோக் த பாட்டில் பை மிஸ்டேக். அவ தவறுதலா அந்த பாட்டில உடைச்சிருந்தாலும் மதர் நாட் ஃபர்கிவ் ஹர். நம்ம அவங்கள மன்னிக்கவே இல்லை. தெரியாம உடைச்சிருந்தாலுமே உங்க அம்மாவளை மன்னிக்கவே இல்லை. Even though her mother not forgive her. இங்க அம்மாவோட ரிப்ளை எப்படி இருக்கும்? நீ தவறா பண்ணாலும் பரவாயில்ல, கொஞ்சம் கவனமா இனிமேட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஐ டோன்ட் கேர் இஃப் யூ டூ இட், யூ டிட் இட் பை மிஸ்டேக். யூ டூ இட் ஆர் டிட் இட் பை மிஸ்டேக், யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். ஐ டோன்ட் கேர் இஃப் யூ டிட் இட் பை மிஸ்டேக், யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். தவறா பண்ணாலும் பரவாயில்ல, இனிமேட்டுக்கு கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? yet இருந்துமே ஐ டிட் இட் பை மிஸ்டேக். நான் தெரியாம பண்ணிட்டேன்பா. இருந்து எல்லாரும் போட்டு என்னையுமே போட்டு வெளுத்து விட்டாங்க. yet everyone blamed me. இருந்துமே எல்லாருமே என்னையுமே குறை சொல்றாங்க. என்னையுமே குறை சொன்னாங்க. ஸோ இதுதான் இந்த கனெக்டிவ் லிங்கிங் வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சூட்சமம், ஒரு ஸ்பெஷாலிட்டிஸ். இப்போ நம்ம இதே காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லையும் இதையே நாம யூஸ் பண்ண போறோம். பிகாஸ் ஏன்னா ஐ அப்பாலஜைஸ், ஐ எக்ஸ்கியூஸ் பிகாஸ் ஐ ஷவுட் அட் ஹர் பை மிஸ்டேக். ஐ ஷவுட் அட் ஹிம் பை மிஸ்டேக், ஹிம் ஆர் ஹர். நான் அவள்கிட்ட அவளை தவறா கத்திட்டேன், தவறா சத்தம் போட்டுட்டேங்கிறதுனால மன்னிப்பு கேட்டேன். The student who deleted the file by mistake felt sorry. பையன் யாரு அந்த ஃபைல தெரியாம அழிச்சாங்களோ அவங்க சாரி கேட்டாங்க, வருந்தினாங்க. The person who deleted the file by mistake felt sorry. இதே whichனா எது. The message which I sent by mistake was very personal. நான் உங்களுக்கு தவறா அனுப்பி மெசேஜ் ரொம்ப தனிப்பட்டது, ஸோ யாருக்கும் ஷேர் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி. ஐ டோன்ட் நோ வாட் ஐ டெலிட் பை மிஸ்டேக். நான் எது தப்பா டெலிட் பண்ணங்கிறதே எனக்கு தெரியலப்பா. ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா, அப்போ சொல்லுது ஐ டோன்ட் நோ வாட் ஐ டெலிட் பை மிஸ்டேக். When I called him by mistake, he didn't recognize me. நான் அவனை தவறா அழைச்சப்ப, when அப்படிங்கிறது எப்போதும் இப்போது, ஸோ அழைச்சப்ப அவன் என்னைய கண்டுக்கவே இல்லை. When I called him by mistake, he didn't recognize me. அவன் என்னைய அடையாளம் கண்டுக்கவே இல்லை. I checked once again so that I don't send it by mistake. நான் இன்னொருக்கா கூட சரி பார்க்க. I checked the file once again so that I don't send it by mistake. நான் அந்த ஃபைலை இன்னொருக்கா கூட சரி பார்த்தேன், தவறாக மறுபடியும் தப்பா அனுப்பிடக்கூடாதுன்னு. So that I don't send it by mistake. தவறுதலா அனுப்பிடாத மாதிரி, தவறுதலா அனுப்பிடக்கூடாதுன்னு அப்படின்னு கூட சொல்லலாம். if கண்டிஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ சிம்பிள் கண்டிஷன், if I send the wrong message by mistake, please ignore it. இந்த மெசேஜை நீங்க அப்பப்போ படிச்சிருப்பீங்க. மொபைல் இல்லை ஒரு பில்லுக்காக ஒரு ரிமைண்டர் மெசேஜ் வரும்போது கடைசியா ஒரு சென்டென்ஸ் போட்டு போவோம். இஃப் யூ ஆல்ரெடி பே
பே த பில், டோன்ட் இக்னோர் ப்ளீஸ், இக்னோர் இட், ப்ளீஸ் இக்னோர் இட். ஏயா அதே தான் நானும் கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். இஃப் ஐ சென்ட் த ராங் மெசேஜ் பை மிஸ்டேக், நான் ஏதாவது தவறுதலாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன்னா அதை கவனிக்காதீங்க, அதான் விட்டுருங்க அப்படின்னு. இதே நம்ம ஸ்டைலிஷாக சொல்றதுக்கு, ஓ சாரி ஐ கிளிக் தட் லிங்க் பை மிஸ்டேக், ஓ நான் அந்த லிங்கை தெரியாம கிளிக் பண்ணிட்டேனப்பா அப்படின்னு நமக்கு நம்மளே புறமிக்க முடியா, அந்த மாதிரி இது. ஓ சாரி ஐ கிளிக் தட் லிங்க் பை மிஸ்டேக். ஹி கேம் இன் டு கேர்ள்ஸ் ரூம் பை மிஸ்டேக், அவன் தவறுதலா பெண்கள் ரூமுக்குள்ள வந்துட்டான். We print the wrong date by mistake and now we have to redo everything. அங்க தெரியாம ஒரு தேதியை அடிச்சிட்டோம், ராங் டேட் பை மிஸ்டேக். we print the wrong date by mistake. அங்க தெரியாம ஒரு தவறான தேதியை பிரிண்ட் பண்ணிட்டோம். so and now we have to redo everything. நாங்க மறுபடியும் அதை பண்ண வேண்டியதா இருக்கு. we have to redo everything. I told him the truth by mistake, but he didn't get angry. அவன்கிட்ட தெரியாம உண்மை சொல்லிட்டேன்பா, சொல்லின்னு சொன்னேன், ஆனா அவன் கோவப்படவே இல்லை. She saved the wrong file by mistake, so the report got lost. She saved the wrong information by mistake. Save the wrong file or information by mistake, so the report got lost. அதனால ரிப்போர்ட்டு வீணா போயிடுச்சு. ஸோ இந்த பை மிஸ்டேக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. நம்ம வாக்கியத்தில் தவறுதலாக நடந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு இதாக எளிமையாக சொல்ல முடியுது ஆங்கிலத்தில் இதை வச்சுட்டு அப்படிங்கிறது தெரியுது இல்லைங்களா? ஸோ நன்றி. இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு மீண்டும் வேண்டும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.